இப்ப செகண்ட் பார்ட் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் செகண்ட் பார்ட்டா மாத்துறேன். ஆக்சுவலா இப்ப பைனரி இந்த பார்ட் முடிச்சாச்சு. இந்த பார்ட் முடிச்சாச்சு. சரிங்களா? இப்ப மீதி இருக்கிற பார்ட் இது. ஓகே சார். இதுல வந்து நம்ம இப்ப என்ன பார்க்கறோம்னா, இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுட்டு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இங்க இன்வெர்ஸ் இருக்குல்ல. இந்த 2 இத பேஸ் பண்ணி எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். அதே தான் மத்ததும் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இத பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டா மத்தது வந்துரும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் ஓகே டிரான்ஸ்ஃபார்ம் சார். எப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 1/z. சரியாடா கண்ணு? இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னது? ஒமேகா ஈக்குவல் டு 1/z. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒமேகா ஈக்குவல் டு u பிளஸ் iv, z ஈக்குவல் டு x பிளஸ் iy. இதை மட்டும் நான் வச்சுக்கேன் தேவா. 3 மாடலுக்கு இதை நான் வச்சுக்கேன். சரியாமா? ஓகே சார். இப்ப ப்ராப்ளம் போற ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், பொறுமையா கவனிங்க பார்க்கலாம். Find the image of the circle modulus of z minus 1 equal to 1 in the complex plane under the mapping omega equal to 1/z. Omega equal to 1/z. சொல்லிட்டா காம்ப்ளெக்ஸ் பிளைன். சரிங்களா? ஓகே சார். சொல்யூஷன் பார்க்கலாமா? modulus of z minus 1 equal to 1 ராகன். சரிங்களா? ஓகேவாமா? ஓகே சார். z equal to x plus iy அப்ளை பண்ற என்ன நடக்கும்? modulus of x plus iy minus 1 is equal to 1. கரெக்ட்டா கண்ணு? ஓகே சார். x minus 1 ரியல் பார்ட். அப்ப அதை ரெண்டையும் கமெண்ட் பண்ணிக்கங்க. x minus 1 plus iy equal to 1. கரெக்ட்டுங்களா? அப்ப மாடுலஸ் ஓட மீனிங் என்ன? ரியல் பார்ட் ஸ்கொயர் x minus 1 ஸ்கொயர் plus imaginary part y ஸ்கொயர் equal to 1. கரெக்ட்டா? ஓகே சார். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன நடக்குது? அதாவது சென்டர் பாயிண்ட் என்ன? சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் கொடுக்குறேன். x minus a whole square. x ல ரூட் எடுத்தீங்கன்னா இது கட் ஆயிரும். ரூட் எடுத்தா கட் ஆயிரும். அப்ப x minus 1 whole square plus y squared equal to 1. இது பார்த்தா சர்க்கிள் ஈக்குவேஷன். அதான் அவனே சொல்லிட்டான். இது சர்க்கிள் ஈக்குவேஷன் அண்ட் தி சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா x minus a whole square plus y minus b whole square equal to r squared. அப்படின்னா சென்டர் பாயிண்ட் என்ன? a, b. இது சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் வந்து 6. அதே ஐடியாவை இங்க அப்ளை பண்ணா, இங்க பாருங்க இத அப்ளை பண்ணா a இருக்கிறதுல என்ன இருக்குது? இங்க a, இங்க a இருக்கிறதுல என்ன இருக்குது? 1 இருக்குது. a இருக்கிறதுல என்ன இருக்குது? 1 இருக்குது. 1. b இருக்கிறதுல இங்க எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைன்னா 0. அப்ப இது என்ன பாயிண்ட்? இதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். சரியாமா? ஓகே சார். ரேடியஸ் என்ன? r squared equal to 1. அப்ப r equal to என்ன? 1. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப இத வச்சு நீங்க சர்க்கிள் டிரா பண்ணுங்க. இது z பிளேனோடது. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? சர்க்கிள் டிரா பண்றீங்க. இது z பிளேனோடது. ஓ சாரி. சென்டர் பாயிண்ட் என்ன? சென்டர் பாயிண்ட் மாறும்ல. சென்டர் பாயிண்ட் என்ன? இதுக்கு என்னது? 1, 0வா? சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, 0. சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1, 0. அப்ப அந்த 1, 0ங்கிற பாயிண்ட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப 1ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு, 0ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். அப்ப 1, 0னா ரேடியஸ் ஆல்சோ 1. அப்ப சர்க்கிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டச் ஆயிட்டு போடும். ஆரிஜினல் டச் ஆயிட்டு வரும். ஆரிஜினல் டச் ஆயிட்டு வரும். இங்க டிராப் பண்ண முடியல. சர்க்கிள் எப்படி இருக்கும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டவுட்னா கேட்டுக்கோ. 1, 0 1, 0ங்கிற பாயிண்ட் இது. ரேடியஸ் எவ்வளவு? 1. அப்ப இங்க இது வந்து சென்டர் பாயிண்ட் 1, 0னா 1னா இங்க கட் ஆகும், அடுத்து இங்க கட் ஆகும், அடுத்து இங்க கட் ஆகும், இங்க கட் ஆகும். அப்ப இத ஃபார்ம் பண்ணி சர்க்கிள் போடுங்க. சரிங்களா? ஆரிஜினல் டச் ஆயிட்டு போகும். சரிங்களா? இதான் நம்மளுடைய ஓகே சார். given modulus of z minus 1 equal to 1 ஓட சர்க்கிள். சரியாமா? ஓகே சார். இது z பிளேனோடது.
இது x, இது y. சரியா கண்ணே? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி. இப்ப நம்ம கிவன் தட் என்ன கொடுத்துக்கிறோம்? இப்ப அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான் கிவன் தட். சரியாடா கண்ணே? இதுல இருந்து z equal என்ன? ஓகே சார். z equal என்ன? z equal to 1 by omega. சரிங்களா? மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் z கட்டுங்களா? சரி. z equal to இதுதானே? சரி இது இருக்கட்டும். z equal to இதான்டா கண்ணே? புரிஞ்சுதா எப்படி வந்தது z equal to? புரிஞ்சுது சார். அந்த z வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. அந்த z இருக்குல்ல, அந்த z வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. zங்கிற வேல்யூ என்ன பண்றீங்க? இங்க அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? மாடுலஸ் ஆஃப் 1 by omega minus 1 equal to 1. கரெக்டாமா? LCM எடுத்தீங்கன்னா 1 minus omega divided by modulus of omega equal to 1. கரெக்டாடா கண்ணே? ஓகே சார். அப்ப அந்த டைம் இங்க கீழ எடுத்து சிம்பிளிஃபை பண்றேன். நமக்கு கரெக்ட்டா இருக்குது 1 minus omega divided by modulus of omega equal to 1. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப என்னாச்சு? 1 minus omega equal to modulus of omega. இது வரைக்கும் ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஓகே சார். அப்ப ஒமேகா ஈக்குவல் என்ன? u plus iv. கரெக்ட்டுங்களா? அப்ப ஒமேகா வேல்யூ u plus iv ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 1 minus u plus iv equal to u plus iv. கரெக்ட்டா கண்ணே? ஓகே சார். மைனஸ் இன் உள்ள கொண்டு போயிட்டு ரியல் பார்ட் ஃபார்ம் பண்ணுங்க. 1 minus omega இது ரியல் பார்ட் 1 minus u minus iv வந்து இமேஜினரி பார்ட். இது ரூட் வந்துரும் ரூட் u ஸ்கொயர் plus v ஸ்கொயர். இதுக்கு என்ன ஆகும்? ரூட் வந்துரும் 1 minus u ஹோல் ஸ்கொயர் plus minus u ஸ்கொயர் வந்துரும். அப்ப ரெண்டு பக்கம் ரூட் இருக்குது கரெக்ட்டுங்களா? மாடுலஸ் வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். ரெண்டு பக்கம் ரூட் இருக்குது. ரெண்டு பக்கம் ரூட் இருக்குன்னா ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா கட் ஆயிடும். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப என்ன கிடைக்குது? 1 minus u whole square plus v square equal to u square plus v square. கரெக்டாமா? ஓகே சார். v square கேன்சல் ஆயிடும். கரெக்டாடா கண்ணு? இது ஆமா a சார். b whole square 1 பண்ணா plus என்ன கிடைக்கும்? 1 minus 2u plus u square equal to u square. கரெக்டாமா? கரெக்ட் தான் சார். அப்ப 1 minus 2u equal to 0 1 equal to 2u அப்ப u equal to என்ன கிடைக்குது 1 by 2 கிடைக்குது சரிங்களா இது யாரோடது ஒமேகா பிளேனோடது இது வந்து ஒமேகா பிளேனோட சரிங்களா அப்ப ஒமேகா பிளேனோட இமேஜ் என்ன வருது ஒமேகா பிளேனோட இமேஜ் வந்து இது u இது வந்து v நமக்கு என்ன கிடைக்குது u equal to 1 by 2 அப்ப u equal to 1 by 2 ங்கிறது இந்த பாயிண்ட் அப்ப இந்த ரீஜன் கிடைக்குது இதான் வந்து u equal to 1 by 2 இது ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டா போட்டுக்கோ ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இங்க வருது சரிங்களா u equal to 1 ஓகே சார் ஓகே டாகன ஓகே சார் அப்ப நமக்கு என்ன ஆச்சு z பிளேன்ல சர்க்கிளா வந்தது கரெக்ட்டுங்களா ஒமேகா பிளேன் என்ன ஆகுது வெர்டிகல் லைனா வருது சரிங்களா ஒமேகா பிளேன் என்ன கிடைச்சது மாடுலஸ் ஆஃப் z minus 1 equal to 1 இது ஒரு சர்க்கிள் அப்ப சர்க்கிள் கன்வர்ட் டு என்னவா ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வருது வெர்டிகல் லைனா வருது சரிங்களா இது வந்து z பிளேனோட டயகிராம் இது வந்து ஒமேகா பிளேனோட டயகிராம் இதுதான் இமேஜஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நான் ஆல்ரெடி சொன்ன டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆகுது அப்ப நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கிவன் தட் கொடுத்து கன்வெர்ட் பண்ண சொல்றான் அப்போ ஒரு சர்க்கிள் இருந்து நம்மளுக்கு என்னவா வருது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடுது